நாள் சாட்டர்டே vlog தான் இது. ஃப்ரைடே நைட் ஹஸ்பண்ட் வரதுக்கு 11:00 ஆயிடுச்சு. எவ்வளவோ தூங்க வைக்க ட்ரை பண்ணேன். பட் அவர் வர வரைக்கும் நானும் முழிச்சிட்டே தான் இருப்பேன்ருந்தான். நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். அதனால மாமியார் வந்து ஏதாவது நான்வெஜ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் எடுக்க மாமனார் கடைக்கு போயிருந்தாரு. பட் மட்டன் கடை எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழியும் மத்தி மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாரு. எனக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்னமோ நாட்டுக்கோழி பிடிக்க மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கு தெரில. எனக்கு என்னமோ டைஜஸ்டே ஆகாத மாதிரி இருக்குது. அது சாப்பிட்டா பிராய்லர் சிக்கன் தான் பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் காலையிலேயே அது குழம்பு வச்சுட்டேன். ஆதிரனுக்கு மட்டும் மத்தியானத்துக்கு வந்து பீர்க்கங்காய் கூட்டு செய்யலான்னு செஞ்சுட்டேன். ஆதிரனுக்கு வந்து நான் ஸ்லோவாக தான் நான்வெஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த 3 வேளையும் நான்வெஜ் கொடுக்க மாட்டேன். ஏதோ ஒரு வேளை நான்வெஜ் கொடுத்தேன்னா மீதி வேளை வெஜ் தான் கொடுப்பேன். ஏன்னா டைஜஸ்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக எங்கள் ரூமுக்கு வந்து ஒரு கிங் சைஸ் காட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அயன் காட்டை உட்டனில் தான் ஃபஸ்ட்டு வாங்கலான்னு இது பண்ணோம். பட் நாங்கள் இங்கே பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். வீக்கெண்ட்ஸ் தான் வருவோம். அது ஊருக்கு வரப்போ தான் வீக்கெண்ட்ஸ் வருவோம். ஸோ அதனால் அயன் காட்டே போதும்னு சொல்லிட்டாரு. நாங்கள் வாங்கி அசம்பிள் பண்ணிக்கிட்டோம். மேட்ரஸ் வந்து எம்மா மேட்ரஸ் வாங்குறதா பிளான் இருந்தது. அப்புறம் ஏனோ தெரில கேர்லான் மாற்றிட்டாரு. கிங் சைஸ் காட் தான் இது. ஸோ வந்திருந்தது உடனே எடுத்து நாங்கள் அன்பேக் பண்ணி வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஆதிரன் ஒரே ஹாப்பி அந்த பெட்டுக்கு வந்தோடனே கிருஷ்ணர் பாதம் மாதிரி எல்லாத்தையும் அழுக்கு பண்ணி வச்சுட்டான் அவனோட காலில். நைட்டு வந்து தம்பியோட பாபிக்யூன்னு போயிருந்தோம். இந்த வாட்டி நல்லா ஹெவியாக சாப்பிட்றணுன்னு ஒரு வெளியில் ஊருக்கு போகிறோன்னு சொல்லிட்டு தம்பி வந்திருக்கான், எது ஆர்டர் பண்ணாலும் ஓரளவுக்கு அவன் மேனேஜ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நிறையா ஆர்டர் பண்ணிட்டோம். ஃப்ரைட் ரைஸு, பாபிக்யூ விங்ஸு, கிரில் சிக்கன் ஹாஃபு, ஷவர்மா, லைம் சோடா இது எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு கொஞ்சம் சாப்பிட்டோன்னே எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் செம்ம ஃபுல்லாகிடுச்சு. பாலாஜியுமே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி சாப்பிடுவான். பட் இந்த வாட்டி அவனுமே வந்து ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்லிட்டான். இதுக்கு நடுவில் எங்களை சாப்பிடவே விடாமல் ஆதியுமே செம்ம டார்ச்சரு. சாப்பிட்டு வெளியே வந்து பார்த்தா செம்ம மழை. எப்படியோ ஒன்று வீட்டுக்கு வந்துட்டோம். பாய்.